ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இயல் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இயல் 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இயல் 8 வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செயல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபர கண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பராபர கண்ணி எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுமானவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாயுமானவர் தான் வந்து பராபர கண்ணி எழுதுனது. ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஸோ அதே மாதிரி பராபரமே பராபரமே அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து எழுதுனது யார் அப்படின்னா தாயுமானவர் தான். ஸோ தாயுமானவர் எழுதுனது தான் பராபரமே அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருள் கூறுகள தண்டருள் அப்படின்னா என்னன்னா, குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்றோம். அருள்னா கருணை. ஸோ தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்றாங்க. கூர்னா மிகுதி அப்படின்னு சொல்றோம். கூர்னா மிகுதி. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏவல் அப்படின்னா தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏவல்னா தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பராபரமே அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னு அர்த்தமா. பணி 3 சுழி நீ வந்துச்சுன்னா தொண்டு. பணினா தொண்டு அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. அதே மாரி ஏவல். ஏவல்னாலும் என்னன்னா தொண்டுன்னு தான் அர்த்தம். ஏவல் அப்படின்னாலும் தொண்டுன்னு தான் பொருள். அதே மாரி பணினாலும் தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. எய்தும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா. எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அப்படின்னு அர்த்தம். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர. அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பார்ன்னா, அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர், சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ தாயுமானவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. தாயுமானவர் யார் அப்படின்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் அப்படின்றாங்க. சரி, இவர் இயற்றிய நூலுக்கு வந்து தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. தாயுமானவர் பாடல்கள தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா, பராபரக்கண்ணி அப்படின்ற தலைப்புல குடுத்திருக்காங்க. ஸோ கண்ணினா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகைக்கு பேர் தான் கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகைக்கு பேர் தான் வந்து கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் பார்க்கலாம். தம் பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் உயிர் அப்படின்னு சொல்லுவோம். தம் உயிர். ஸோ ஆனா தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இன்புற்று பிளஸ் இருக்க அப்படின்னா, இன்புற்றிருக்க அப்படின்னு சொல்லுவோம். இன்புற்றிருக்க. ஆனா தான் இதுக்கான ஆன்சர். தான் என்று அப்படின்னா, தான் பிளஸ் என்று அப்படின்னு சொல்லுவோம் வரும். ஆனா தான் இதுக்கான ஆன்சர். சோம்பல் அப்படின்ற சொல்லு கூட எது சொல் வந்து சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்கள் நல்லவர். ஸோ நீங்கள் நல்லவர்ன்ற கவிதைய எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீல் கிப்ரான் தான் வந்து எழுதியிருப்பார் இந்த கவிதைய. ஸோ நீங்கள் நல்லவர் எழுதுனது யாருன்னா, கலீல் கிப்ரான். அதாவது வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப் போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, எழுதியிருப்பாரு. ஸோ நீங்கள் நல்லவர் எழுதுனது யாருன்னா, கலீல் கிப்ரான். சுயம் அப்டின்னா என்னன்னா, தனித்தன்மை அப்படின்னு அர்த்தமா. சுயம் அப்டின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்டின்னா, உள்ளே இருப்பவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கலீல் கிப்ரான் யாரு அப்டின்னா, லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் வந்து கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் அப்படின்ற பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. கலீல் கிப்ரானோட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் தான். கவிஞரா இருப்பாரு, புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் இந்த மாரி பன்முக ஆற்றல் பெற்றவர் தான். ஸோ இப்பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா, கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு குடுத்திருக்க இந்த பாடல வந்து மொழிபெயர்த்தது யாரு? மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் புவியரசு. புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அப்ப தீர்க்கதரிசி அப்படின்ற நூல வந்து மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் புவியரசு தான் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத குடுத்துருக்காங்க. பரிசு பெறும்போது நம் மனநிலை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வரும். வாழ்வில் உயர வந்து கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உரைநடையில வந்து பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ மணிமேகலை பத்தி ஒரு நாடகம் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது வந்து உணவு தான். ஸோ உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது.
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னது வந்து பாரதியார். சோ அப்ப பசித்தவருக்கு பசித்திருக்கும் ஒருவனுக்கு வந்து உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை தான் வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் காட்சி 1ல என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, மணிப்பல்லவ தீவு குடுத்திருப்பாங்க. அதாவது மணிமேகலா தெய்வம் தான் வந்து மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு வரும். சோ இங்க யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலையும், தீவத்திலகையும் தான் வந்து பேசிக்குவாங்க. சோ அப்ப தீவத்திலகை கேட்பாங்க, "நீ யார்?" அப்படின்னு கேட்டப்ப, "நான் வந்து பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள். என் பெயர் வந்து மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் தான் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார்?" அப்படின்னு கேட்டப்ப, அவங்க வந்து நான் வந்து தீவத்திலகை. தீவையும் இந்த புத்த பீடிகையும் வந்து காவல் செய்து வருகிறேன். நான் வந்து இந்த தீவையும், இங்க உள்ள புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப வந்து பெருமை மிக்கவர்கள் மட்டும் தான் இந்த தீவுக்கு வர முடியும். அ இங்க இங்க வந்து இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வந்து வணங்க முடியும். நீ வந்து அந்த பெருமை பெற்றிருக்கிறாய் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப வந்து அ சோ அது என்ன அப்படின்னு கேட்டப்ப, இது வந்து பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார். இது வந்து கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. கோனா என்னன்னா பசு, முகினா முகம். அதாவது பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதனால, இதுக்கு வந்து கோமுகி அப்படின்ற பெயர் பெற்றது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்பொய்கை வந்து வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல வந்து பொய்கையின் மேல வந்து ஒரு அட்சய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்ப அந்த இது தோன்றும் அப்படின்னா, அந்த பாத்திரம் வந்து வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில். வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல வந்து அந்த பொய்கையின் மீது வந்து ஒரு அட்சய பாத்திரம் வந்து தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி. சோ, அந்த அமுத சுரபி யார் கையில இருந்தது அப்டின்னா, ஆபுத்திரன். ஆபுத்திரன் கையில இருந்து அமுத சுரபி என்னும் பாத்திரம் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. சோ, அந்த பாத்திரத்து அ அ அந்த பாத்திரத்தோட சிறப்பு என்னன்னு மணிமேகலை கேட்டப்ப, அந்த பாத்திரத்துல இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனைக் கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. சோ, அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வைகாசி முழு நிலவு நாளா இருக்கும். சோ, அந்த அட்சய பாத்திரம் வந்து அந்த பொய்கையில தோன்றியிருக்கும். அத போய் மணிமேகலை எடுத்து கையில் எடுப்பாங்க. சோ, அப்ப வந்து தீவத்திலகை சொல்லுவாங்க, "மணிமேகலையே உயிர்களின் பசியைப் போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி உலக உயிர்களுக்கு பசியில்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக" அப்டின்னு சொல்லி அனுப்புவாங்க. சோ காட்சி 2 வந்து என்ன குடுத்திருப்பாங்க அப்டின்னா, ஆதிரையின் இல்லம். சோ ஆதிரை கிட்ட வந்து உணவு வாங்குறதுக்காக மணிமேகலை வந்திருப்பாங்க. சோ அப்ப நீங்கள் யார் அப்டின்னு கேட்டப்ப, நான் வந்து கோவலன் மாதவி ஆகியோரோட மகள் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த பாத்திரத்தோட சிறப்பு என்ன அப்டின்னு கேட்டப்ப, இது வந்து அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி அப்டின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் வந்து ஆதிரை கிட்ட சொல்லுவாங்க. உடனே ஆதிரை வந்து, சோ இப்பவே நான் வந்து இதுல போயிட்டு உணவிடுகிறேன் அப்டின்ற மாரி உணவு கொண்டு வந்து பாத்திரத்துல குடுப்பாங்க. சோ, அப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா, "அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியைப் போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரைக் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன்." சோ, அப்ப "உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர்" அப்டின்றது வந்து எதுல தான் வரும் அப்டின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, "அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன்" அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஆதிரை கிட்ட. அதுக்கு ஆதிரை வந்து, "மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும். மக்களின் பசி நோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில வந்து நான் உணவிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லி உணவு வந்து குடுப்பாங்க. ஸோ மணிமேகலை வந்து அந்த அமுத சுரபியை கொண்டு உடல் உடல் குறையுற்றோர், அப்புறம் பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள். பின்னர் பூம்புகார்ல இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு போய் உணவிடுறாங்க. ஸோ அதத்தான் வந்து காட்சி 3ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுங்க யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைக்காவலர், மன்னர், மணிமேகலை. அப்ப சிறைச்சாலையோட அந்த சிறைக்காவலருக்கு வந்து மன்னர்கிட்ட போயிட்டு, ஒரு சிறிய பாத்திரத்துல இருந்து உணவை வந்து அத்தன பேருக்கும் குடுத்தாங்க. அது வந்து அந்த உணவு வந்து குறையவே இல்லை அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து அப்ப அந்த பெண்ணை உடனே அழைத்துட்டு வாங்க அப்டின்ற மாரி மன்னர் வந்து சொல்லுவாங்க. சோ, அப்ப வந்து "பெண்ணே நீ யார்? உணவு அல்லல்ல குறையாத இந்த பாத்திரம் உன்கிட்ட எப்படி வந்தது?" அப்படின்னு கேட்டப்ப, அந்த கதைய வந்து மணிமேகலை சொல்லுவாங்க மன்னர்கிட்ட. அப்ப "மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசி பிணி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன உதவி செய்யணும்?" அப்படின்னு கேட்டப்ப, "அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் வந்து திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறம்கோட்டமாக மாற வேண்டும்." அப்படின்னு சொல்றது எதுனா, மணிமேகலை தான். "சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதற்கு என்னலாம் செய்யணும்னு மன்னர் கேட்டப்ப, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி பூமி இது. எது எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பனவை எல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறிக் கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சோ மன்னர் நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோளை நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் அப்படின்ற மாரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ அப்ப புக் பேக் பார்க்கலாம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னா, மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் அப்படின்னா, ஆதிரை. சோ ஆதிரை தான் உணவிட்டிருப்பாங்க. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாரி குடுத்திருக்காங்க இதுல. ஸோ இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எழுதின நூல்கள் என்னலாம் இருக்கு அப்படின்னா, உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். இதெல்லாமே ராமகிருஷ்ணன் எழுதின நூல்கள் தான். ஸோ உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு குடுத்திருக்க இந்த கதை பார்த்தீங்கன்னா, தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ அப்ப தாவரங்களின் உரையாடல் எழுதுனது யாரு அப்படின்னா, ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன் தான் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா, பெயர்ச்சொல் குடுத்திருக்காங்க. ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா, நமக்கு நார்மலாவே தெரியும். பெயர்ச்சொல்னா ஒரு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பெயர்ச்சொல் 6 வகைப்படும். ஸோ அதுதான் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர். குணப்பெயர்னாலும், பண்புப் பெயர்னாலும் ஒண்ணுதான். அப்புறம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொருட்பெயர்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அது உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள் 2யுமே குறிக்கும். எடுத்துக்காட்டு உயிரற்ற பொருள்னா மரம், செடி, கொடி இதெல்லாமே. உயிருள்ள பொருள்னா மயில், பறவை, புத்தகம், நாட்காலி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் அப்படின்றோம். இடப்பெயர்னா ஒரு இடத்தினை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாமே இடப்பெயர்ன்னு சொல்லுவோம். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே காலப்பெயர் அப்படின்னு சொல்றோம். சினைப்பெயர் அப்படின்னா, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். இப்ப கண், கை நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புனா கண், கை இதெல்லாம் சொல்லுவோம். மரம் அப்படின்னா இலை, கிளை இதெல்லாமே சினைப்பெயர் அப்படின்னு சொல்றோம். பண்புப் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் தான் பண்புப் பெயர். வட்டம், சதுரம் இந்த மாரி வடிவமா இருக்கட்டும், செம்மை, நன்மை இதெல்லாமே பண்புப் பெயர். மை விகுதி வந்தாலும் அது பண்புப் பெயர் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர். தல் விகுதியில முடிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, அது தொழிற்பெயர் அப்டின்னு நம்ம சொல்றோம். படித்தல், ஆடுதல், நடித்தல். ஸோ தல் விகுதி அல் அல்லது தல்ல முடிஞ்சுச்சுனாலே அது தொழிற்பெயர் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ, இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, அறுவகை பெயர்களுக்கான சான்று பார்த்தீங்கன்னா, காவியா புத்தகம் படித்தாள். ஸோ, புத்தகம்ன்றது என்னன்னா, பொருள். ஸோ, பொருட்பெயர். காவியா பள்ளிக்குச் சென்றாள். பள்ளின்றது இடம்ன்றனால அது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். மாலைன்றது காலம்ன்றனால காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலைன்றது உடலோட ஒரு உறுப்பு. ஸோ, அதனால அது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமைன்றது ஒரு குணம். அதாவது பண்ப குறிக்கிறனால அது பண்புப் பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஸோ அது ஒரு தொழில். அல் அல்லது தள்ள முடிஞ்சாலும் தொழில் தான். ஸோ ஆடுதல், நடித்தல் இதெல்லாமே தொழில்னால தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல் 6 வகைப்படும். ஸோ அந்த 6 வகைகளும் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இடுகுறி பெயர், காரண பெயர் குடுத்திருக்காங்க. ஸோ இடுகுறி பெயர்னா ஒண்ணும் கிடையாது. நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணமே கருதாமல் பெயர் வச்சிருப்பாங்க. ஸோ அதத்தான் இடுகுறி பெயர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மண்ணு, மரம், காற்று இதெல்லாமே எந்த ஒரு காரணமும் இல்லாம பெயர் வச்சனால அது இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. இடுகுறி பொதுப் பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இடுகுறி பொதுப் பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு இடுகுதி ஒரு இடுகுறி பொதுப் பெயர் அதாவது ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப் பெயர். ஸோ இப்ப மரம்னா, மரம்னு பொதுவா சொல்றோம். காடுன்னா பொதுவா சொல்றோம். அதுவே இடுகுறி சிறப்பு பெயர்னா,
ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப மரம் அப்படின்றதுல வந்து மாமரம் அப்படின்னு சொன்னா, மரம்ன்றது வந்து இடுகுறி பொதுப்பெயர். மாமரம் அப்படின்றது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். காடு அப்படின்னா அது வந்து இடுகுறி பொதுப்பெயர். கருவேலங்காடுன்னு ஒரு காட மட்டும் பர்ட்டிகுலரா சொல்றப்ப, அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து காரண பெயர் அப்படின்னா என்னன்னா, முன்னோர்கள் சில பொருளுக்கு வந்து காரணம் கருதி பெயரிட்டிருப்பாங்க. அதான் வந்து காரணப் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நாட்காலி. அது 4 கால்களை உடையதுனால நாட்காலி. கரும்பலகை. அந்த பலகை கருப்பா இருக்கிறனால அது கரும்பலகைன்னு பெயர் வச்சிருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர்ன்னு 2 வகை இருக்கு. காரண பொதுப்பெயர்னா என்னன்னா, காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால். காரண பெயர் வந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையுமே பொதுவா குறிச்சுச்சுன்னா, அது காரண பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பறவை, அணினா அணிகலன் அப்படின்னு சொல்றோம். காரண சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்கள்ல ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அணின்னு சொன்னோம்னா, அது காரண பொதுப்பெயர். அதுவே வளையல் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து வளைஞ்சிருக்கிறனால அது வளையல். அதனால காரண சிறப்பு பெயர். அதுவே வந்து மரங்கொத்தி, அது மரத்த கொத்துறனால அது மரங்கொத்தி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பறவைய மட்டும் சொல்றனால, அது காரண சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம்." இந்த பாடல் எழுதினது யாரு? "காண்போம் காண்போம்னு" வரும். இந்த பாடல் எழுதினது யார் அப்படின்னா, முத்தையனார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு மலேசிய கவிஞர். மலேசிய கவிஞர் முத்தையனார் தான் எழுதியிருக்காரு. "அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம்" அப்படின்ற பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலைச்சொல் பார்க்கலாம். ட்ரஸ்ட் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அறக்கட்டளை அப்டின்னு சொல்றோம். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர்னா தன்னார்வலர் அப்டின்னு சொல்றோம். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்டின்னா, இளஞ்செஞ்சிலுவை சங்கம் அப்டின்னு சொல்லுவோம். ஜூனியர் ரெட் கிராஸ் அப்டின்னா, இளஞ்செஞ்சிலுவை சங்கம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்டின்னா, சாரணியர் அப்டின்னு சொல்றாங்க. சோசியல் ஒர்க்கர் அப்டின்னா, சமூக பணியாளர் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் குடுத்திருக்காங்க இதுல. திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் என்ன அதிகாரம் குடுத்திருக்காங்கன்னா, அரண் வலியுறுத்தல் வந்து குடுத்திருக்காங்க. அதாவது இதுல வந்து 2 குறள் குடுத்திருக்காங்க. "மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீரப் பிற." அதாவது என்னன்னா, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அதான் மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்கிறது. மனசுல மாசு இல்லாம இருக்கிறது தான் வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. மத்த எல்லாமே அறமே இல்ல. வெறும் ஆரவாரம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதத்தான் "மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீரப் பிற" அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அழுக்காறு அவா வெகுளி இன்னாச் சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்." அதாவது அழுக்காறுனா என்னன்னா பொறாமை, அவா வெகுளி அப்படின்னா என்னன்னா பேராசை. ஆ அவான்றது வந்து என்னன்னா பேராசை. வெகுளி அப்படின்றது வந்து சினம்னு அர்த்தம். வெகுளினா கோபம். அதாவது சினம்னு அர்த்தம். அவானா பேராசை. இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம். கடுஞ்சொல் பேசுதல். இது 4ம் இல்லாமல் இருப்பது தான் இல்லாமல் வாழ்வது தான் சிறந்த அறம் அப்படின்ற மாரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈகை அதிகாரம் வந்து குடுத்திருக்காங்க. அதுலருந்து 2 குறள். "வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து." அதாவது வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னா, வறியார்னா என்னன்னா இல்லாதவர். இல்லாதவருக்கு தருவது தான் ஈகை ஆகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை தான் அப்படின்ற மாரி வள்ளுவர் சொல்றாரு. "வறியாருக்கு ஒன்று ஈவது தான் ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து." அதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து நம்ம செய்ற மாதிரி ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. "ஈத்துவைக்கும் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் "ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தா கொ தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்" அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னா செய்யாமை பார்க்கலாம். இன்னா செய்யாமை வந்து, "இன்னா செய்தாரே ஒறுத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல்." அதாவது இன்னா செய்தாரே ஒறுத்தல் அப்படின்னா, தமக்கு துன்பம் செய்த ஒருத்தவர் வந்து கூட அவர் நாணும்படி, அதாவது அவர் வெட்கப்படும்படி அவருக்கு வந்து நன்மையே செய்திறணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க.
அதான் வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் அப்படின்றது. ஸோ அவரை தண்டிக்கும்படியே இதுதான் அப்படின்ற மாரி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை. அதாவது என்னன்னா, பிற உயிரோட துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் என்ன பயனும் இல்லை அப்படின்ற மாரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக் கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனைத்தானும் என் எந்நான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அதாவது நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாரி கொல்லாமையிலிருந்து ஒரே ஒரு குறள் குடுத்திருக்காங்க. "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை." அதாவது தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்பட்டுள்ள அறங்களுள் சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஸோ அதான் வந்து "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்" அப்படின்றது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாரி டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல தான் வரும். "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரியாரை பிழையாமை அப்படின்ற அதிகாரத்துல வந்து 2 குறள் குடுத்திருக்காங்க. "ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை." அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஸோ ஆற்றுவார்னா ஆற்றல் உடையவர்களை இகழாம இருக்கிறது தான் தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்வதற்கான சிறந்த வழின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். அதாவது தீயினால் சுடப்பட்டவர்களை கூட பிழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ புக் பேக் பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிற உயிர்களை பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துன்பத்தைக் கண்டு வருந்துவது தான் அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளத்தில் வந்து பார்த்தோம்னா, குற்றம் இல்லாமல் இருப்பதே வந்து சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இயல் 8 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இயல் 9 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.